அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் என்னதை பற்றி பகிர போகிறோம்னு சொன்னால், ஒரு மனுஷ வாழ்வில் ஒரு பிஸ்னஸ் வந்து நாங்கள் எப்படி ரன் பண்ணிக்கணும் போகிறோம். இப்போ அதுக்கு உழைப்பு தான் என்று சொன்னால் அது நிச்சயமாக இல்லை. உழைப்புன்னு சொன்னால் இப்போ வயசான ஆட்கள் கூட அந்த காலத்துலேருந்து நெல் விதைப்பில் வந்து அவங்க வருஷமாக காலகாலமாக நெல் விதைச்சு தான் இருப்பாங்க, விவசாயியாக தான் இருப்பாங்க. பட் அது அவங்களோட உழைப்பு, அவங்க வாங்குகிற சம்பளம் சரி, அவங்களோட உழைப்பு சரி, அதுலேயே போய்க்கொண்டு இருக்கு. ஓகே, இந்த வருஷம் நெல் போடுவாங்க, அடுத்த வருஷம் அதை விற்பாங்க, அப்புறம் அந்த காசை வாங்கி நெல்லை போடுவாங்க, திரும்ப விற்பாங்க, அப்படி ரொட்டேஷன்லாம் அப்படி போய்க்கு தான் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து பிஸ்னஸ் எப்படின்னு சொன்னால், அந்த நெல்லை வாங்குற ஆக்கள் இருக்கணும். அந்த நெல்லை வாங்கி அவங்க அதை இப்போ நெல்லை வாங்கி அரிசியாக எடுக்கிறது, அவங்க ஒரு பிஸ்னஸ் செய்கிறாங்க. இப்போ அவங்களோட ஒரு மூலதனத்தை காசு கொடுத்து திரும்ப அதை வாங்கி அவங்க அவங்களுக்கு அவங்களோட பிஸ்னஸுக்கு அதை எடுக்கிறாங்க. யோசிக்கணும்னு சொன்னால், நாங்கள் வியாபாரம் செய்யணும், ஒரு தொழிலதிபர் ஆகணும், நாங்கள் அதுக்கு நாங்கள் நிறைய பிஸ்னஸ்கள் செய்யணும், அந்த மைண்ட் செட் மட்டும்தான் எங்கள் மைண்டுக்கே இருக்கணும். அதை விட்டு நாங்கள் நெடியில் சம்பளம் வாங்குகிறோம், ஓகே வருது தானே, வீட்டிலேருந்து வாரம் கடையில் நிற்கிறோம், சம்பளம் வருது மாதம், ஓகே இதுதான் லைஃப் பண்ணிண்டா அப்போக்கு தான் நீங்கள் வியாபாரம் செய்ய தகுதி அற்றவராக இருப்பீங்க. ஓகே, ஏன் தகுதியற்றவன்னு சொன்னால், நீங்கள் வார சம்பளத்தில் உங்களுக்கு கொஞ்சமாக சேர்த்து வைக்கணும். கொஞ்சமாக உங்களோட சேவிங்கோட சாப்பாடு செலவு, உடுப்பு செலவு, அந்த செலவுகளை நீங்கள் உடுப்புன்னு சொன்னால் ஆடை, அப்படியான செலவுகளை நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு வியாபாரத்துக்கு நீங்கள் எடுத்து போனீங்க கடைக்கு, எனக்கு ஒரு முதலீடு வேணும். அந்த முதலீடுக்கு நீங்கள் ஒரு முதலீடு என்று சொன்னால் கொஞ்சம் காசு வச்சுருக்கணும். அந்த காசு தான் நான் அதுலேருந்து சேமிக்க சொல்கிறேன். ஓகே, இப்போ மூலதனம் எங்களுக்கு வாழ்க்கையில் மூலதனம்ன்றது முக்கியமாக தேவை. எப்படின்னு சொன்னால், நாங்கள் ஒரு வியாபாரம் செய்ய எங்களுக்கு கொஞ்சம் காசு தேவைப்படும், ஆனால் இல்லைன்னு சொல்லிடல. அது எப்படி நாங்கள் இப்போ ஓகே அம்மா அப்பாட்ட இருக்குதுன்னு சொன்னால் அவங்கள்ட்ட கேட்டு பார்க்கணும், அம்மா நான் அப்படி ஒரு பிஸ்னஸ் செய்ய போகிறேன், எனக்கு கொஞ்சம் காசு தேவை அப்படின்னு சொல்லி. என்னை பொறுத்த வரைக்கும் எங்களை மாதிரி இருக்க பொடியலுக்கு ஒரு நாளும் அப்படி தர மாட்டணும். சில தாயுதப்பன்னு தருவினம், ஓகே அது நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு சில சாயுதப்பன்னு தருவினம், அது ஓகே இல்லைன்னு சொல்லல. பட் சில சாயுதப்பன் தர மாட்டணும். இவன் கொண்டு நாசமாக்கி போடுவான், இப்போ இவன் கொண்டு இப்படி செஞ்சிருவான் அப்படின்ற ஒரு எண்ணப்பாடு இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் நாங்கள் சரி ஓகே, நாங்கள் இப்போ பேரண்ட்ஸ்கிட்ட வாங்காமல் அப்படி நாங்கள் ஒன்றில் சாதிட்டோம்னு சொன்னால், எங்களோட இது வந்து வாழ்க்கையில் வந்து நாங்கள் இன்னொருத்தனுக்கு மோட்டிவேஷனாக இருக்கலாம். ஓகே, நானும் இப்படி தான் டைமே காசு வாங்காமல் நான் என் சொந்த காசுல வச்சு நான் இப்படி வந்தேன் அப்படின்ற ஒரு எண்ணப்பாடு சொல்லலாம். அதுக்கு நாங்கள் இப்படி நீ ஓகே நீ இப்படி சொல்கிறதானே, நாங்கள் இன்னும் இப்போ காசு நாங்கள் எடுக்கிறது எங்கே முழுது எங்கே போகிறது நாங்கள் அப்படி சொன்னால், சில பேர் என்ன செய்வாங்க, பேங்க்கில் லோன் வாங்குவாங்க. அது எப்படி பேங்க்கில் லோன் வாங்கினேன்னு சொன்னாலும் கவர்மெண்ட் ஜாப் இருக்காக்கா அப்படின்ட்டு வேணும். ஓகே, அதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும். அது சில பேர் எடுப்பாங்க, சில பேர் எடுக்க மாட்டாங்க. இப்போ அப்படி இல்லாமல் நடுத்தர இதில் இருக்கிறாக்கள், ஒரு அடிப்படை மிடில் கிளாஸ் பசங்களுக்கு வந்து அவங்க செய்கிற தொழில் எப்படின்னா, இப்போ அவங்கள தொழில் பழகிறதுக்கிட்ட ஒரு கராச்சியில் நிற்பாங்க, சம்டைம் வியாபாரம் பழகிறதுக்குன்ட்டு ஒரு உடுப்பு கடையில் புடவை கடையில் நிற்பாங்க, சம்டைம் ஒரு பலசரக்கு கடையில். அப்படி நிற்கிறாங்க வந்து அவங்க ரெண்டு விஷயத்தை அதில் எடுத்துக்கொள்கிறாங்க. அது வந்து அவங்க அனுபவம் கொண்டு வருது அவங்களுக்கு. மற்றது வந்து அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது பணம், அந்த ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு வருது. அவங்களுக்கு சரி நான் நார்மலாக சொன்னால் 30,000 சம்பளம் வைங்க, மாதம் 30,000 சம்பளம். அவன்கிட்ட உடுப்பு செலவு இல்லை சாப்பாடு செலவு வந்து ஃபேமிலி செலவு அப்படியான செலவுகளுக்கு போய் 20,000 போனாலும், இப்போ அந்த இது காணாது தான், பட் சொல்கிறேன் 20,000 போனாலும் 10,000 ரூபா சேமிப்புக்கு இருக்கணும். 6 மாதம் என்று சொன்னால் ஒரு 60,000 காசு வரும். ஒரு வருஷம் சொன்னால் 1,00,000 ரூபா காசு வரும். நாங்கள் அதை எடுத்துகிட்டு ஓகே நாங்கள் என்ன செய்யணும், அந்த சம்பளம் அதையும் விடக்கூடாது. எப்படி நாங்கள் வேலை செய்கிறோம் பாருங்க ஒரு கடை, அந்த கடையும் விடக்கூடாது. ஓகே, நாங்கள் சைடால் இப்போ நாங்கள் ஒரு பிஸ்னஸ் எவ்வளவோ வழியில் பிஸ்னஸ் செய்யலாம். எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் நான் ஒரு இதாக ஸ்டோரியாக சொல்கிறேன். நாங்கள் ஒரு கடையில் போய்ட்டு 50 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்குகிறோம். அந்த 50 ரூபா சாக்லேட்டை நாங்களே சாப்பிட்டா அந்த 50 ரூபா அண்டையோட முடியும் ஒரு 5 ரூபா. சரி, அந்த கதை ஃப்ளாட். அதே நாங்கள் அந்த 50 ரூபாய்க்கு வாங்கின சாக்லேட்டை இங்கே ஒரு 5 ரூபாய் 6 ரூபா லாபம் வச்சு விற்றா 5 ரூபா 6 ரூபா லாபம் வருது. அந்த 50 ரூபாய்க்கு மேலே லாபம் வருது. இப்போ என்ன செய்கிறோம், அது எங்களுக்கு ஒரு வியாபாரம். அவர்கிட்ட வாங்குகிறோம், இவர்கிட்ட கொடுக்குறோம், அவர்கிட்ட வாங்குகிறோம், இவர்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு லாபம் வருது. இதுதான் எங்களோட நாங்கள் இப்போ நாங்கள் உழைச்ச காசு, சேவிங் பண்ண காசை நாங்கள் ஒரு இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு, பட் அதில் எங்களுக்கு லொஸ்ஸும் வரலாம், லாபமும் வரலாம். இப்போ நட்டவும் வரலாம், லாபமும் வரலான்னு சொல்லிக்க
என்ன லாபம் உடனே நட்டம் வரலாம் லாபம் வரலாம்னு சொல்கிறேன்னு நினைச்சுக்கொள்ளாங்க. எப்படியும் நாங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்ய இல்லை நட்டம் வரலாம் லாபம் வரலாம். அந்த லாபத்தில் நாங்கள் ஏற்கனவே அந்த கடையில் நிற்கிறோம் மீன் சொன்னால் அவன் ஓகே இந்த கடை எனக்கு தேவையில்லை எனக்கு காசு வந்துட்டு நான் உழைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அது எங்களை திமிர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் நான் போகிறே தானே பார்ப்போம் இவரை என்ன செய்யறேன் அப்படின்னு சொல்லாமல் நாங்கள் ஓகே அதுலேயும் வீடு செஞ்சு கொண்டு பார்ட் டைமாக இதையும் பார்க்கணும். இப்போ இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சு நாங்கள் அதில் வர லாபத்தை இதில் என்ன செய்யும் அதில் வரலாவது நாங்கள் இன்னும் பெருப்பிக்க பார்க்கணும் தெரியும். அதில் வரலாவது ஃபேமிலிக்கு போட்டு அங்கே எங்களுக்கு உடுப்பு செலவு அப்படி இப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் அந்த காசு லொஸ்ஸாக தான் போகும் தவிர இன்னும் நாங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு தொழிலதிபர் ஆகிறதுக்கு எங்களுக்கு அது மைண்ட் செட்டுக்கு வராது. மைண்ட் செட்டுக்கும் வராது. அதோட எங்களோட வாழ்க்கைக்கும் என்ன சொல்கிற ஒரு அடியாக விழுந்துடும். அப்படி லொஸ் ஆகி போடும். இதே நாங்கள் அந்த வேலையும் பார்த்து கொண்டு இதையும் செஞ்சோம்னு சொன்னால் வேலையில் பார்க்குற காசு எங்களுக்கு எங்கே வரும் ஃபேமிலிக்கு சிச்சுவேஷனுக்கு நாங்கள் ப்ராப்ளம் இருந்தால் அதை நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கொள்ளலாம். இதை வந்து நாங்கள் தொழிலுக்கு பார்த்து கொண்டு போகலாம். இப்படித்தான் ஒரு வாழ்க்கையில் எங்களை மாதிரி இருக்க பசங்க எப்படின்னு சொன்னால் 18 இப்போ 16 எவ்வளோக்கு போயிட்டாங்க. 16 25 26 வயசுக்குள்ளே நாங்கள் எப்படியும் ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஆகணும். ஏன்னு சொன்னால் இப்போத்தைய லைஃபுக்கு காணாது. நாங்கள் எப்படியாவது நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண தான் பார்ப்போம். இப்போ நார்மலாக கடையில் 2 அலமாரங்கிட்ட எப்படி கை கட்டி தான் நிற்கணும். அதையும் நாங்கள் படித்தது நான் படிக்க வேணாம்னு சொல்லல, படிச்சுட்டு இப்போ ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சாலும் அவங்க திட்டுவாங்க, நாங்கள் வாங்கிட்டு இருக்கணும். இதே நாங்களாக ஒரு தொழில் செஞ்சு நம்மக்கிட்ட கொஞ்சம் பேர் கேட்க ஓகே அதுங்களுக்கு கௌரவமாக இருக்குது. நாங்கள் மற்றவங்களுக்கு கீழே வேலை சேர்த்தவே இல்லை. நீங்கள் நினைக்கலாம் என்ன நான் சொல்கிறேன்னா அப்போ ஒரு கடையில் இருக்கும்போது அவங்கள்ட்ட கை கட்டு வேணும். அது எத்தனை மாதம் நீங்கள் ஒரு பெரிய ஒரு தொழிலதிபராக மட்டும்தான் அதுக்கு நீங்கள் இருக்கலாம். நான் தப்புன்னு சொல்லல. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு முதலீடு வேணும். அதுக்கு நீங்கள் செய்யத்தான் வேணும். அதுக்கு சும்மா காசு தருமான்னு சொன்னால் வராது. இதுதான் வாழ்க்கையின அடிப்படை தத்துவம். நீங்கள் இப்போ பிஸ்னஸ் சேவ் பண்ணி சொன்னால் உங்களுக்கு ஒரு மூலதனம் வேணும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், பிறகு அதை நாங்கள் எப்படி வளர்த்துக்கொள்ளணும். அதுக்கு பக்கத்தில் நாங்கள் பார்ட் டைம் ஜாப் வச்சுருக்க தான் வேணும். ஏன்னு சொன்னால் அந்த காசு எங்களுக்கு தேவை என்னத்துக்கு நாங்கள் எங்களை வளர்கிறதுக்கு இல்லை. எங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இப்போ எங்களோட வயசு பொடிகளுக்கு நியாயமான ப்ராப்ளம் இருக்கும். வீட்டு சிச்சுவேஷன், சில லவ் சிச்சுவேஷன், நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதான் ஹேண்டில் பண்ணுறது நாங்கள் ஒரு வேலையை இருக்கணும். நாங்கள் எங்களுக்கும் ஒரு இது இருக்குது. நாங்களும் ஒரு வளர்ந்து ஒரு பெரிய ஆளாக வரணும். அந்த இதுக்கு தான் நான் சொல்கிறேன் பிஸ்னஸ் எங்களுக்கு வேணும். அதில் நாங்கள் படிப்படியாக வளரணும். இதை நாங்கள் ஃபேமிலிக்கு இந்த இஞ்சி ஜொப்பை பார்க்கலாம். இப்போ நாங்கள் வளர்ந்த அப்புறம் அந்த ஜொப்பை விட்டுட்டு ஓகே நாங்கள் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்தோடனே நாங்கள் அதை மாதிரி இன்னொரு ஜாப் செய்யலாம். இப்போ எங்களுக்குள்ள ஒரு 10 பேர் வேலை செய்யலாம் எங்களுக்கு கௌரவம். அதான் சொல்ல வரேன். வாழ்க்கையில் வந்து எப்பயுமே ஒரு எங்களை வளர்த்துக்கொள்ள ஒரு தொழில் தேவை. அதை நாங்கள் இந்த விதத்துலையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, நன்றி.